ஷேர் மார்க்கெட்டோட என்டையர் ப்ரோக்ராமே நம்ம வந்து எதுல புட் பண்ணியிருக்காங்க, அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அந்த கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன்ஸ். இந்த கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல ஸ்டாக் மார்க்கெட் எந்த ரேஞ்சில இருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கறத ஒரு மெஷர்மெண்ட் மூலமா அவங்க மெஷர் பண்றதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதாவது 1600 வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் வந்து ஆரம்பிச்சாங்களாம். பர்சன் நேம் வந்து ஹோமா. அவர் தான் அதை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. பப்ளிக்கோட எமோஷன் வந்து ரைஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படிங்கறத ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 100 வருஷம் இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியா நம்ம பாக்குறோம். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதாவது ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு தோணுது. பட் ஆனா இதை கண்டுபிடிக்கிறதுக்கே 100 வருஷமா இருக்கு. ஆரம்பத்துல கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் ஆரம்பத்துக்கு உருவாக்குறதுக்கு முன்னாடி எல்லாம். ஓகே, ஸோ இதுதான் அவருடைய கான்செப்ட். அவர் என்னன்னா அவர் கண்டுபிடிக்கும் போது சர்வே எடுத்துப்போம். ஜென்ரலா எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கு. எல்லாருடைய கருத்துக்களையும் ஒரு கேதர் பண்ணி அதை உட்காந்து அனலைஸ் பண்ணி அந்த பப்ளிக்கோடைய தாட்டு தான் ரைஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்போ அது ஒரு பெரிய ஒரு உண்மை. எப்படின்னா இப்போ ஆஸ் அ பப்ளிக் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறதா நம்ம பண்ண போற பையாவோ இல்ல செல்லாவோ மார்க்கெட் குள்ளார மாறப்போகுது. ஸோ ஆஸ் அ ட்ரேடர் நான் இப்போ கோல்டு வந்து ஏற போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன், கோல்டு போய் நான் வாங்குறேன். கோல்டு வந்து பையா ட்ரேடா கன்வெர்ட் ஆகுது. அப்ப என்ன மாதிரி நினைக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான பேர், பல லட்சம் பேரால அது எல்லாருடைய தாட்ஸும் வந்து ஒரே இடத்துல சிங்க்ரோனைஸ் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிக்குது. அந்த ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் ரைஸ் ஆகுது. ஓகே, இதுதான் ஜென்ரலான கான்செப்ட் ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ பப்ளிக்கோடைய தாட் வந்து ஒரு பிரைஸோட அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை. ஓகே,